வானகம் பசங்களா, ஒன் பீஸ் எபிசோட் 1111ல ஆகா எத்தனை ஒன் சொன்னேனே மறந்துட்டேனே. சரி, ஏதோ ஒன்று மொத்தம் 4 ஒன்று வரும், ஓகேங்களா? ஸோ அந்த எபிசோடில் எப்படி வானம்ல நம்ம வார்டனுக்கு காஞ்சிரோ துரோகம் பண்ணணும், அதே மாதிரி எக்கேடில் வெகாப்பங்கு இன்னொரு வெகாப்பங்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் காட்டிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த எக்கேட் கதை நடக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இது இப்போ ஆரம்பிக்கல, 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. வேறு இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் இந்த எபிசோடில் நடந்தது. பட் அது எல்லாத்தையும் பற்றி நம்ம வீடியோவில் போட்டு டீட்டெயிலாக பார்ப்போமே. ஸோ வீடியோவில் போகிறது மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடோட ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன எபிசோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக கரெக்டாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வெறும் அந்த வீடியோ மட்டும் கிடையாது, நான் ஆல்ரெடி நிறைய ஒன் பீஸ் எபிசோட் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே நம்ம தலைவர் கிசார் கிட்டே தான் ஆரம்பிக்குது. கிசாரை காட்டுறதுக்கு முன்னாடி நிறையா வாட்ஸ்அப் வந்து காட்டுறாங்க. அதெல்லாம் எக்கேடை நோக்கி போயின்னு இருக்குது. அது பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னா சீனாக இருந்துச்சுங்க. அனிமேஷன் வந்து நான் சொல்ல மாட்டேன். அனிமேஷன் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நல்லா பண்ணிதானுங்க. ஃபைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலான சீனாக இருந்தாலுமே சரி, அனிமேஷன் பக்காவாக இருந்துச்சு. ஸோ இந்த கப்பல்லாம் போகிற சீனும் பார்த்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு நம்ம கிசாரை காட்டுறாங்க. அப்போ கிசார் அவங்க பக்கத்தில் இருக்கிற மரீன் கிட்ட எக்கேடுக்கு போகிறது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த மரீன் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து கிசார் வந்து சரி அப்படின்னா நான் போய் சாப்பிட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து கிசார் அவன்கிட்ட என்ன கேட்குறான்னா, அவர் வந்து என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்குறான். அந்த அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டன் தான். அதுக்கு அந்த மரீன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து இப்போ சாப்பிட போகிறாருன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீன் அங்கே கட் ஆகிட்டு எக்கேடுக்கு வந்து வராங்க. எக்கேடில் சீன் யார்கிட்ட போகுதுன்னா நம்ம ஜிம்பே கிட்டையும் ஸ்டூசி கிட்டையும் போகுது. அப்போ ஸ்டூசி வந்து சென்டமார் கிட்ட ஃபோனில் பேசினுக்கிறா, அதாவது டிரான்ஸ்போர்ட் ஸ்டைலில் வந்து பேசினுக்கிறா. அப்போ ஸ்டூசி சென்டமார் கிட்ட என்ன சொல்கிறான்னா, கிசாரு வந்து நிற்கிறான், அதே மாதிரி அவன் கூடயே நிறைய வாட்ஸ்அப்பும் வருது, பெருசாகவும் வருது, சின்னதாகவும் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து CP0 மிஷன் என்னன்னா, வெகாப்பங்கை கொண்டுட்டு இங்கே கிசாருக்காக வெயிட் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்டூசி வந்து சென்டமார் கிட்ட சொல்கிறா. அப்போ சென்டமார் வந்து கிசாரு வராரா, அதாவது அங்கிள் கிசாரு வராரான்ற மாதிரி கேட்குறான். அதுக்கடுத்து எதுக்காக இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் டிப்ளாய் பண்ணுதுன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ ஸ்டூசி வந்து அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ஒஹாரா வந்து ரிசர்ச் பண்ணதை விட வெகாப்பங்க அந்த ரிசர்ச் அட்வான்ஸாக கொண்டு போயிட்டாரு, அது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னா, ஒஹாரால வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்களை அழிக்கிறப்ப அவங்க எடுத்து சண்டை போட்டு ஒன்றுமே இல்லை, ஆனால் எக்கேடில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்டூசி வந்து சொல்கிறான். அவள் சென்டமார் வந்து ஆமாம் பசிபிஸ்டா, அப்புறமா வந்து செரஃபிம்லாம் இருக்குது, அதனால அவங்க பண்ணுறாங்க போலகுது, கரெக்டு தான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து ஸ்டூசி வந்து எதாவது நடந்துச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணு, லேப் அஃபேர்ஸில் எந்த கம்யூனிகேஷனும் ஒர்க் ஆகலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஃபோனை வச்சிடறான். அப்போ சென்டமார் அவனை சுற்றி இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் கிட்ட அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டிங்கல்ல, எக்கேடே வந்து நாசமாக போகிறாங்க, அதனால இங்கேருந்து எப்படியே தப்பிச்சு போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அவனை சுற்றி இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே ஓடுறாங்க. இப்போ சீன் ஷாட்டை நம்ம வெகாப்பங்கிட்ட போகுது, அது ஒரிஜினல் வெகாப்பங்கிட்ட போகுது. அவர் வந்து கட்டி போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அங்கே வந்து காட்டுறாங்க. அப்போ யார் வந்து நம்ம ஷாக்காவை சுட்டாங்களோ அவங்க அந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்துருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் அங்கே கட் ஆகிட்டு நம்ம ஃப்ராங்கி கிட்ட வந்து போகுது. ஃப்ராங்கி வந்து குட்டியானுக்காக வந்து திட்டின்னு இருக்கிறான். எனக்கு வந்து ரிலீஸ் பண்ண அவன் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்தின்னு கிடக்குறான். அப்போ நம்ம பித்தாகரஸ் நைஸாக நழுவ பார்த்தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா குட்டியானுக்காக வந்து நோட் பண்ணிட்டு அவங்ககிட்ட போகிறான். போயிட்டு அவனை நசிக்கிறானே சொல்லிட்டு சொல்ல மெரிச்சு. ஸோ அந்த மாதிரி நசுகினதில் நம்ம பித்தாகரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிலாம் ஃப்ளிக்கர் ஆச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஷாக்காக வந்து ரத்தம் வந்துச்சு, ஆனால் இவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகல, வேறு எலக்ட்ரிசிட்டி தான் ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியானுக்காக திருப்பி நடந்து வரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு பித்தாகரஸ் அவ்வளோதான் சொல்லிட்டு நினைக்கிறேன். பித்தாகரஸும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டானே நம்ம வந்து சொல்லிடலாம். இப்போ சீன் வந்து அங்கே கட் ஆகிட்டு நம்ம ராபின் கிட்ட, சாப்பர் கிட்ட, அப்புறம் அட்லஸ் கிட்ட போகுது. அவங்களாம் பறந்துனே சுற்றி நடந்ததை பற்றி பேசினுக்கிறாங்க. அப்போ சாப்பர் வந்து கண்ணாபின்னு சத்தம்லாம் வேறு கேட்குது, என்னமோ நடந்துருக்குதுங்க, என்ன பண்ணுறது நம்மன்ற மாதிரி வந்து கேட்குறான். அப்போ ராபின் வந்து ஆமாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், செரஃபிம்ஸ் வந்து ரேம்பேஜ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம சாப்பர் வந்து நிறைய சத்தம் வேறு கேட்குது, நாமி வேறு கத்தலாம், என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு ராபின் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ அதை பற்றி கவலைப்படாத, ஒருத்தவன் எங்கே இருந்தாலுமே நாமி கத்துற சத்தம் அவன் காதில் கேட்டுச்சுன்னா உடனே அங்கே வந்து போயிடுவான், அதனால நீ வந்து அவளை பற்றி கவலைப்படாதன்ற மாதிரி ராபின் வந்து சொல்கிறா. அதை நம்ம சாஞ்சி தான் வந்து மெயின் பண்ணி சொல்கிறா. ஸோ நம்ம சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அதுவும் கரெக்டு தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ ராபின் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா, இப்போ எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால் அவங்க வந்து யாருமே இப்போ வெகாப்பங்கை தேடலை, நம்மளும் வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணோம்னா வெகாப்பங்கு வந்து வேறு எதாவது ஆகிடும், அதனால் வந்து நம்ம வெகாப்பங்கே தேடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தேடுறான்.
சொல்கிறாங்க. அப்போ அட்லஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு இடம் இருக்குது, ஆனால் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் நாங்கள் சீல் பண்ணி வச்சுட்டோம், அங்கே அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி நம்ம அட்லஸ் வந்து சொல்கிறா. அப்போ ராபின் வந்து மேபி அங்கே நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம், அங்கே எங்களை கூட்டணும் போ அட்லஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ராபின் சொல்கிறா. உடனே அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவளை கூட்டினா அந்த இடத்துக்கு வந்து போகிறா. அது எந்த இடம்னா பேஸ்மெண்ட் தான். இப்போ சீன் அங்கே கட் ஆகிட்டு நம்ம சாஞ்சி கிட்ட நாமி கிட்டலாம் வருது. அப்போ ப்ரூக் வந்து என்ன பண்ணுறான், அவனோட கோஸ்ட் ஃபார்ம் மாதிரி போயிட்டு நான் போய் வெகப்பங்க தேடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அப்போ குட்டி ஜிம் என்ன பண்ணுறான்னா அந்த தண்ணி உள்ள போயிட்டு, அதாவது அந்த தரை உள்ள போயிட்டு நாமி அட்டாக் பண்ணுறது வரான். அந்த டைமில் நம்ம தலைவன் சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்றுறான். அந்த அடியை வந்து பார்த்தீங்கன்னா இவன் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு குட்டி ஜிம்பே லவ்வோட பவர் தெரியுமா உனக்குன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீன் அங்கே கட் ஆகிட்டு நம்ம இன்னொரு தலைவங்கிட்ட வந்து போகுது. அதாவது நம்ம ஜோரோ கிட்ட லூஃபி கிட்டையும் போகுது. ஜோரோ குட்டி மியா கூட சண்டை போட்டுனே இருக்கிறான். அதே மாதிரி நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஜிம்பே கூட சண்டை போட்டுனே இருக்கிறான். இந்த சண்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி சீனாக இருந்துச்சு. இவங்க என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் செராஃபிம்ஸுக்கு வந்து ஒன்றுமே ஆக மாட்டுது. அதை பற்றி தான் பேசினுக்கிறாங்க. அவன் முதல்ல இருக்கிற நெருப்பு வந்து அணையவே மாட்டுது, என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசினுக்கிறாங்க. அப்படி பேசின்னு இருக்கிற அப்பயே குட்டி மியா இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து காணாமல் போயிடுறான். எங்கே போனான் அவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லூஃபி கேட்குறான். அப்போ லுச்சி வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து மீதி பேர் ஹண்ட் பண்ணுறதுக்கு போய்க்கிறான்ற மாதிரி சொல்கிறான். அதாவது எப்படின்னா, நம்மளாம் வந்து இங்கே டஃப்பாக இருக்கிறோம், ஸோ நம்ம கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் யாரெல்லாம் வீக்காக இருக்கிறானோ அவங்கள போய் கொள்றதுக்கு அவன் போயிருக்கிறான். அப்படி அவன் கொண்டுட்டான்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நம்மளோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீக் ஆவாங்க, அப்போ இவங்களை வந்து ஈஸியாக அவங்க கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு அதான் வந்து பண்ணினுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லுச்சி வந்து சொல்கிறான். இதை கேட்டதான் நம்ம லூஃபியும் ஜோரோவும் இவன் என்ன இவ்வளோ காலமாக இருக்கிறானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறானுங்க. அதுக்கடுத்து ஜோரோ வந்து என்ன பண்ணுறான்னா, லூஃபி நீ வந்து இங்கே பார்த்துக்கோ, நான் போய் அந்த குட்டிமையாக தேடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஓடுறான். அப்போ லூஃபி ஃபஸ்ட்டு சேர்றானே வந்து பார்த்துன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதுக்கு அடுத்து ஒரு நிமிஷம் லூஃபி யோசிச்சுட்டு ஐயோ இது சரி வராது, அவங்க எங்கே தனியாக போனாலும் தொலைஞ்சிருவானேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம உசோப்பு கிட்ட, அதாவது உசோப்பு வந்தாங்க இல்லை கக்கு தான் வந்து உசோப்புன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி சொல்கிறான். உசோப்பு நீ வந்து அவன் கூடயே போ, வந்து எங்கே தொலைஞ்சு போடுவான், அதான் நான் பத்திரமா பார்த்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே கக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியும் லுச்சியும் குட்டி குமாவோட சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ நரேட்டர் வந்து கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிங்களா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபேமஸான எக்கடுக்கு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நாள் இது வரைக்கும் நான் சொன்னது மட்டும் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்துன்னு வந்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் மட்டும் தான் நடந்துச்சு, இதுக்கு அடுத்த நாள் தான் வந்து ஃபேமஸான எக்கட் இன்சிடென்ட் வந்து நடக்க போகுது, ஆனால் இது வந்து இப்போ ஆரம்பிக்கல, 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, மேரி ஜோஸுக்கு வந்து யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஹையர் அப்ஸ் கிட்ட நான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், அப்புறம் மீதி கதையை பார்ப்போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ யார் ஃபோன் பண்ணாலும் அவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெகாபங்க் 100 இயர் வைட் செஞ்சுரி பற்றி ரிசர்ச் பண்ணுறாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, CP5 இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வந்து அனுப்புகிறாங்க எக்கடுக்கு. அவங்களும் வந்துட்டு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போகிறாங்க. ஆனால் அவன் திரும்பி போகிறப்ப அவன் வந்து மேரி ஜோஸுக்கு போய் சேரல. அதுக்குள்ளே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாங்க. அவங்க போன கப்பல் வந்து மூழ்கிடுது கடல்லையே. அவங்க காணாம போனதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு CP7 CP8 வந்துருக்காங்க. அவங்களும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி போய் சேரவே இல்லை. அதுக்கடுத்து யார் ஃபஸ்ட்டு மேரி ஜோஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களோ அவங்க திருப்பி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஹையர்ஸ் கிட்ட நான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போன வாட்டி அவங்கள ஹையர்ஸ் கிட்ட பேச விடலை, ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர்ஸ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதில் வெகாபங்க் வந்து என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஃபைல்டர்ஸ் வந்து வெகாபங்கை கொண்டே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டுக்கிறாங்க. அதனால் CP0 வந்து அடுத்து அனுப்பிக்கிறாங்க. கூடயே சேஃப்டிக்காக நம்ம சேட்டனே வந்து அனுப்புகிறாங்க. சேட்டன் வந்து தனியாக போகாமல் கிசாரை கூட வந்து கூட்டின்னு போகிறாரு. அதே மாதிரி கிசாரன் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட நேவி பிரான்ச்லேருந்து ஏகப்பட்ட கப்பல் வந்து எக்கடை நோக்கி போயின்னு இருக்குது. இவங்க எல்லாரும் எக்கடை நோக்கி போயின்னு இருக்கிறப்ப இன்னொரு கப்பலும் எக்கடை நோக்கி போயிருக்குது. அது எந்த கப்பல்னா எம்பரர் ஸ்டார் அட்லஃபோட கப்பல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து எக்கடுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிட்டாக ஃப்ளாஷ்பேக் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம லூஃபி லுச்சி கூட சண்டை போடலேருந்து எக்கடில் நடந்த எல்லா கதையும் காட்டிட்டு இதில் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதில் முடிவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நாளையோட முடிஞ்சிடும் அண்ட் அதோட ரிசல்ட் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஷாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அங்கே கட் ஆகிட்டு யார் வெகாபங்கை கட்டி போட்டு வச்சிருந்தாங்களோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அப்போ அவங்க நடந்து வந்துங்கிறப்ப வெகாபங்க் வந்து நீ தான் இதை பண்ணியா, ஏன் இதை பண்ணுன்ற மாதிரி வந்து கேட்டுனுக்கிறாரு. அப்போ அந்த நடந்து வராங்கல்ல அவங்க துப்பாக்கிகளை ஷாக்கை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறாங்க. ஏற்கனவே தலையில் சுட்டாங்க, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை பார்த்து வெகாபங்க் வந்து பயந்துடுறாரு. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்கை நோக்கி நடந்து வந்துனேங்கிறாங்க. கதவெல்லாம் திறந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து யார் அதை பண்ணான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யோர்க்கு தான் வந்து பண்ணியிருக்கிறா. யோர்க்கு தான் 3 மாதத்துக்கு முன்னாடி மேரி ஜோஸுக்கு ஃபோன் பண்ணி வெகாபங்க் ரிசர்ச் பண்ணுற வைட் செஞ்சுரி பற்றின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறா. அதுக்கடுத்து CP5 CP7 CP8 வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கடத்தி வச்சிருக்கிறதும் வந்து யோர்க்கு தான். அதுக்கடுத்து வெகாபங்கை இப்போ கடத்தி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பண்ணதும் யோர்க்கு தான். அதுக்கடுத்து ஷாக்காவை கொண்டாங்கல்ல, அவரை கொன்னதும் வந்து யோர்க்கு தான். ஸோ இது எல்லாத்தையுமே யோர்க்கு தான் வந்து பண்ணியிருக்கிறா. காரணம் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த காரணத்தை அவளே வந்து சொல்கிறா. வெகாபங்க் ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம யோர்க்கு வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு செலஸ்டியல் டிராகன் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. வெகாபங்க் அதை கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டு உனக்குன்னா பைத்தியம் பிடிச்சிச்சா, மேரி ஜோஸுக்கு நீ தானே போனேன், அங்கே வந்து அவனுக்கு எப்படி கேவலமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தல, அவங்கள மாதிரி நீ ஆக போறியான்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ அதை கேட்டது யோர்க்கு வந்து சிரிச்சுட்டு இதை வந்து ஷாக்காக சொல்லியிருப்பான்
செத்துருவான், ஆனால் ஷாக்கா வந்து இப்போ செத்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா இன்னும் சிரிக்கிறா. அதுக்கடுத்து வந்து வெகாபங்கிட்ட என்ன சொல்கிறான்னா, வெகாபங்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஒருத்தன் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து வெகாபங்க பார்த்து நீட்டுறா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடுறாரு. அவர் ஃபுல்லாகவே பயந்து தான் போயிருக்கிறாரு, பயத்துலேயும் குழப்பத்துலேயும் தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம யோருக்கு வந்து துப்பாக்கி எடுத்து நீட்டுறா. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா யோருக்கு தான். எப்படி ஓடனை வந்து நம்ப வச்சு காஞ்சிராங்க கழுத்து அறுத்தானோ, இங்கே வெகாபங்கை நம்ப வச்சு இன்னொரு வெகாபங்கே அவரோட கழுத்து அறுத்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அது நம்ம யோருக்கு தான். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்த கேள்வி யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனிமாச்சஸ்க்கு மட்டும்தான், மாங்கா ரீடர்ஸ் வந்து கிடையாது. அனிமாச்சஸ் நீங்கள் வந்து பார்த்துன்னு வரீங்களா ஒரு எபிசோடா? அப்படி பார்த்துன்னு வரப்பயே யோருக்கு தான் அந்த துரோகின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணீங்களா, இல்லைனா வந்து வேற யாராவது துரோகியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்களான்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இப்போ கேட்க போகிற கேள்வி வந்து மாங்கா ரீடர்ஸ்க்கு. மாங்கா நீங்கள் படிச்சுன்னு வந்தீங்கல்ல, அப்படி படிச்சுன்னு வரப்பயே யோருக்கு தான் வந்து துரோகம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணீங்களா, இல்லைனா வேற யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்போனா அவங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்க யாரை வந்து கெஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம அவங்களே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.